பாஸ்டருடைய மகன், பாஸ்டருடைய மகள் விடலாம். திருவிருந்தில் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி, பாஸ்டருடைய மகன், மகள் குடிக்கலாம். அது சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த ஜூஸை குடிக்கலாம். ஒரு விசுவாசி தொடக்கூடாது. ஆசாரிய ஊழியத்தை செய்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். இதெல்லாம் பந்தி இருக்கிறவங்க பெரியவங்களா, பந்தி பரிமாறுகிறவர்கள் பெரியவர்களா அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. யார் பெரியவங்க? பந்தியில அமர்ந்து சாப்பிடுறவங்க தான் பெரியவங்கிறாரு. பணிவிடை செய்கிறவங்க பெரியவங்க இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப பந்தியை நாம எல்லாம் என்ன செய்யறோம்? விசுவாச மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம். இப்ப யார் இதுல பெரியவங்க? பந்தி பரிமாறுறவங்க பெரியவங்களா, அந்த பந்தியை எடுத்துக்கொண்டு இருக்கிற விசுவாச பிள்ளைவங்க பெரியவங்களா? இயேசு கிறிஸ்து அற்புதமாக இந்த இடத்துல அழகா பேசுறாரு. யார் பெரியவங்க? அதனால நீங்க யாராவது முதன்மையா இருக்க விரும்பினீங்கன்னா எல்லாருக்கும் பணிவிடைக்காரர்களாக இருங்கள் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு தாழ்மையை தான் ஒரு ஊழியருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே ஒழிய பெருமை கொள்ளும்படியான எண்ணங்களை கற்றுக் கொடுக்கல. அப்ப இவங்களுக்கெல்லாம் பெருமை இருக்குன்னா இவங்கெல்லாம் சாத்தானுடைய ஏஜெண்டா தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க தான் இப்படி மேலாக உயர்த்துவார்கள். ஆண்டவர் அற்புதமா சொல்றாரு, மற்றவர்களை உங்களை விட மேலானவர்களாக கருதுங்கள் அப்படிங்கிறார். கிறிஸ்தவத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிய போதனை இதுதான். இப்படி போதிக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவனாகவும் கிறிஸ்தவ ஊழியனாகவும் இருக்க முடியுமே ஒழிய விசுவாச மக்களை தாழ்த்தியும் ஊழியக்காரன் அவன் ஒசந்தவன், அவங்க நிக்கிற இடத்துல நிக்க கூடாது, அவன் ஒரு பலிபீடன்னு அப்படி வச்சிருப்பாங்க ஒரு சின்ன ஸ்கொயர் பீட்ல, அந்த இடத்துக்கு வேற யாரும் வந்துடக்கூடாது, அவங்களும் அவங்க மனைவியும் பிள்ளைங்க மட்டும்தான் உட்காந்துடணும், நீங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அப்பெல்லாம் அவங்க எல்லாம் பிரித்தெடுக்கப்படலையா? அப்ப அவங்களையெல்லாம் தேவன் ஒரே ரத்தத்தினாலதையா கழுவப்பட்டோம்? நமக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்லையே, ஒரே ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டோம். நம்ம எல்லாருக்காகவும் தானே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ எல்லாருமே அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறோம். இதுல என்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேசுற விஷயம்? அழகா பேதுருவும் கூட இதை குறிச்சு பாருங்க. சத்திய வசனத்தில் எவ்வளவு தெளிவா எழுதப்பட்டிருக்குன்னு 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமா கட்டப்பட்டு வர்றோம். இப்போ பழைய ஏற்பாட்டுல தான் லேவி கோத்திரத்துல வந்தவங்க மட்டும்தான் ஆசாரிய முறைமை. எப்போது யூதராகிய இயேசு கிறிஸ்து அதை உடைச்சாரோ அப்போதே அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளையா மாறின நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய யூதர்களா நம்ம மாறினதுக்கு அப்புறம் எல்லாருமே ஆசாரிய கூட்டமா மாறிட்டோம். மேலும் பேதுரு சொல்லும்போது எழுதுறாரு பாருங்க 9வது வசனத்துல, நீங்களோ, அல்லது விசுவாசிகளை பார்த்து பேசுறாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களாம். அப்ப அழகா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல தெளிவா வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் அவன் தேவனுடைய ஆலயமா இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயம் ஒரு தேவனுடைய பிள்ளை தான். அவன் இருதயம் தான் பலிபீடம். அந்த இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டு தேவன் அதற்குள்ளே வாசம் செய்து நம்மை நடத்துகிறார். ஒரு நாள் அந்த பரிசுத்த ஆவியா நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையினுடைய மாறாத சத்தியமா இருக்கிறது. இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசிக்கிறோம் அப்படின்னு சபைகளை இன்னைக்கு ஸ்தாபிச்சு கொண்டு மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஒரு படுகுழியிலிருந்து இன்னொரு படுகுழிக்கு தான் இன்னைக்கு விழுகிறாங்க. இந்த பெந்தகோஸ்தே சபைக்கு போறவங்க எல்லாரும் ஒரு படுகுழியிலிருந்து இன்னொரு படுகுழிக்கு விழுறவங்க தான். ஏன்னா அங்க எப்படி அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்களோ அதே இங்கேயே அடிமைத்தனம். அங்க ஒரு பிராமணனுக்கு அடிமையா இருக்கிறாங்க, இங்கே ஒரு பாஸ்டருக்கு அடிமையா இருக்கிறாங்க. இவரும் சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல நீ நிக்க கூடாது, நான் மேலானவன் நீ கீழானவன், நான் குடிக்கிற ரசத்தை நீ குடிக்க கூடாது, நான் மேலானவன் நீ கீழானவன், இப்படிங்கிற ஒரு பாகுபாடு. உங்க மேடையில அழைக்கப்பட்ட நீங்க மாத்திரம் இருக்கணும். எங்க சர்ச்சு பாருங்க, நான் உட்கார்ந்துருப்பேன், அவ்வளவுதான். என் மகன் உட்கார்ந்துருப்பாரு, அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி எல்லாம் கீழே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு ஒரு ஒழுக்கத்தை நீங்க நிலைநாட்டினீங்கன்னா பலிபீடத்துல கர்த்தர் உலாவுவார். இது என்ன லட்சணத்துல இவங்க எல்லாம் ஊழியம் செய்றாங்கன்னு தெரியல. அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து இறுதி நாட்கள்ல மனம் திரும்புங்க. ஊழியர்களாக இருந்தா நமக்குள்ள எந்த வேறுபாடு இல்லை. விசுவாசி, ஊழியக்காரன், நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த திராட்சை ரசத்தை என் குடும்பம் மட்டும்தான் குடிக்கணும், நீங்க எல்லாம் குடிக்க கூடாது, ஏன்னா நாங்க மட்டும்தான் ஆசாரியத்துவம் பழைய ஏற்பாட்டுல உள்ளதுபடி நாங்க வந்திருக்கிறோம், இதையெல்லாம் வேதம் அறியாம பேசிக்கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து மனம் திரும்புங்க. விசுவாசிகளும் இப்படி வேதம் அறியாமல் போதிக்கிற போதகர்களை நம்பி போய் ஏமாந்து போகாதீங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ.